ஹலோ மக்களே, ஜூலை 11 சலங்கிலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் பரவாயில்ல சீரியலும் மேகா சண்டேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு செரியோட கேஸ் வந்து கோர்ட்ல வரப்போகுது. செரிக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுது? அவர் நிரபராதின்னு நினைச்சு வெளியே விட போறாங்களா, இல்ல அவர் தான் குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த அபூர்வா நம்ப வைக்க போறாங்களா? நீங்க யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க கோர்ட்ல ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம செரியை வந்து அந்த எஸ்பி சூர்யா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இங்க அவங்களுக்காக முதல்ல நம்ம மீரா, கேபி, பூமி எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. சரி வந்தோடனே மீரா வந்து ஏங்க அழக ஆரம்பிக்கிறாங்க. சரி என்னடா இது, உன் மேல இப்படி தப்பான ஒரு கேஸ போட்டாங்களே, என் பையனை பத்தி எனக்கு தெரியும், என் பையன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அந்த லில்லி தான் போய் சொல்லிட்டு இருக்கா, இவங்க எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி நான் இது பண்ணுவாங்க, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, சரி கண்டிப்பா நான் உன்னை வெளியெடுப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம சரியும் வந்துட்டு அம்மா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எதுவுமே பண்ணல, இவங்க என்னை பக்காவா பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனே பூமி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், சரி நான் கண்டிப்பா உனக்கு லாயர்லாம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லாயரா உனக்காக பேசியிருக்கேன், அவங்க வந்து உனக்காக இன்னைக்கு பேசுவாங்க, வாதாடுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இவரு சரி வந்து கேட்பாரு, நீ ககனண்ணா கிட்ட சொன்னியா? ககனண்ணாவால மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடியும், ககனண்ணா வந்து கண்டிப்பா இருக்கிறதுல பெரிய லாயரா கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கே தெரியாதா, அவன் ககனம் இப்ப நானும் பேசுறதே இல்லைல்ல, அவர் இப்ப பூரணி கல்யாண விஷயத்துல ரொம்பவே கோவமா இருக்காரு, அதுவும் இல்லாம அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப விறுவிறுப்பா வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா என்னால சொல்ல முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு நீ ஜெயில இருக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதானோ எனக்கு தெரியல சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஐயோ இப்ப அண்ணாவால மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடியும், இப்ப அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரியாதா, அவ்வளவுதான், இனிமேல் கண்டிப்பா என்னால வெளியவே வர முடியாது அப்படின்னு இவங்க 4 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம அபூர்வா நட்சத்திராவோட காரு வரும். அவங்களும் வந்து என்ன மீரா, இங்க பாரு மீரா, உன் பையனை இப்படி பார்க்க எனக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆனா உன் அண்ணனை பத்தி உனக்கே தெரியும்ல, அவர் தப்பு செஞ்சவங்க யாருனாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் சரிக்காக லாயர் கூட பேசலாம்னு நினைச்சேன், ஆனா உன் அண்ணன் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, தப்பு செஞ்சா அவங்க தண்டனைக்கு கிடைச்சே தீரணும், நீ எந்த லாயரும் அவனுக்காக ஒன்னும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரு கோர்ட்டுக்கு கூட உன் அண்ணன் வரவே இல்லை, இப்படி ஒருத்தரை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஓ அபூர்வா நீ நல்லாவே நடிக்கிற அப்படின்னு சொல்லி பூமி யாரு எப்படிப்பட்டவங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா இப்படிப்பட்ட உனக்கு அவ்வளோ சரி மேல உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா நீ எதுக்கு உன் பொண்ணு நட்சத்திராக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம அபூர்வாவோ பாரு மீரா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏதோ என்னை வில்லிய பாக்குற மாதிரியே எல்லாரும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ நம்புறல்ல மீரா அப்படிங்கும் போது என் அண்ணியை பத்தி எனக்கு தெரியும் அண்ணே, நீங்க எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும், நீங்க இதுல என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா வந்து அபூர்வாக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு இந்த நேரத்துல பார்த்தா அப்படியே லில்லியோட கார் வந்து இறங்குது கோர்ட்ல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம அபூர்வா வந்து கூட்டிட்டு வந்து இறக்குறாங்க. அதுவும் இல்லாம அவங்க எங்க இருக்காங்க, அவங்க வீடு எங்க இருக்கு, எங்க தங்கி இருக்கிறாங்க, எதுவுமே யாருக்குமே தெரியாது. நம்ம அபூர்வா ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்கிறாங்க. நம்ம மீராவும் மிரட்டியும் வச்சிருக்கிறாங்க. உடனே லில்லிக்காரு வந்த உடனே நம்ம மீரா வந்து கோவப்பட்டு ஏய் இப்பதானே இது எல்லாத்துக்கும் காரணம், நான் அவளை கொன்னே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறாங்க. நம்ம பூமி உடனே ஐயோ அத்தை நீங்க இருங்க, நான் போய் முதல்ல லில்லி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு லில்லி எனக்கு செரியை பத்தி நல்லாவே தெரியும், சரி இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருப்பான்னு சொன்னா அவன் யாருமே நம்ப மாட்டாங்க, மத்தவங்க நம்புறாங்களா இல்லையோ கண்டிப்பா சரி இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருப்பான்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன், இது எல்லாமே அந்த அபூர்வாவோட வேலை தான் தெரியும், நீ வந்து அபூர்வா உன்னை எதுக்காகவோ உன்னை மிரட்டி வச்சிருக்கான்னு எனக்கு புரியுது, அது எந்த விஷயம்னு எனக்கு இன்னும் தெரியல, நீ சொன்னா நான் கண்டிப்பா அதுக்கு நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன், இங்க பாரு சரியும் நீ இத்தனால நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க, இந்த நேரத்துல நீ உன் ஃப்ரெண்டு மேல இந்த மாதிரி ஒரு பொய்யான கேஸை போட்டு அவனை காலம் ஃபுல்லா ஜெயில தள்ள போறியா, அதுக்கடுத்து உன் மனசு நிம்மதியா இருக்குமா சொல்லு, உன்னை நம்பி உன்கிட்ட இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸா இருந்த ஒருத்தனை இப்படி பொய்யான வழக்குல அவனை உள்ளத்திலே உனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு அந்த அபூர்வா தான் மிரட்டுறான்னு தெரியும், உனக்கு என்ன பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பூமி அப்படின்னு சொல்ல வராங்க. பின்னாடி அபூர்வா வந்து கண்ணை காட்டுறாங்க. இங்க பாரு அந்த செரி செஞ்ச இதுக்கு எல்லாம் அவனுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பூமி கிட்ட பேசிட்டு போற மாதிரி போயிடுறாங்க. இப்ப கூட பூமி கிட்ட வந்து உண்மையை சொல்லல. அப்புறம் நினைச்ச மாதிரி என்ன பூமி நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் தான், இது எல்லாமே என்னோட வேலைதான், ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது பூமி அப்படின்னு நம்ம அபூர்வா வந்து நம்ம பூமி கிட்ட ரொம்பவே தெளிவா நக்கலா சொல்லிட்டு போறாங்க. இங்க கோர்ட்டும் வந்து ஜட்ஜி வராரு, ஃபர்ஸ்ட் நம்ம செரியை கூப்பிட்டுறாரு, இன்னைக்கு என்ன வழக்கு அப்படின்னு கேட்கிறாரு, எல்லாரும் விவரமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட
இது இவர் வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணி இருக்கிறாரு, அதுக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அபூர்வாக்குள்ள லாயர் இருப்பாங்கல்ல, டிஃபென்ஸ் லாயர், அவர் வந்துட்டு அந்த லில்லி அந்த கேஸ் கொடுத்த பொண்ணை வந்து விசாரிக்க கூப்பிடுறாங்க. லில்லி, உங்களுக்கு இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இவங்க வீட்டுலதான் இருக்கிறோம், இப்ப நான் கொஞ்ச நாளாதான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இது வரைக்கும் நான் அமெரிக்கால இருந்தேன், அந்த மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம என்கிட்ட ரொம்பவே நல்ல நண்பரா தான் பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னை கெஸ்ட் ஹவுஸ் போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, நானும் இவர் ஃப்ரெண்டு தானே நம்பி போனேன். ஆனா அங்க போய் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே இது எல்லாமே போய் 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 அப்படின்னு சொல்லி நம்ம செரி வந்து கத்திட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா யுவர் ஆனர், ஒரு பொண்ணை நம்ப வச்சு தன் வலையில விழ வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒருவேளை இவர் அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு அவர்கிட்ட வந்து அவளை அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயமாகும்? அதுவும் இல்லாம இந்த செரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. நான் இவரோட முந்தைய கால இதை பத்தி வந்து நல்லா கலெக்ட் பண்ணி பார்த்தேன். அதுல இவர் காலேஜ்லயும் வந்து பெண்களோட பேசுறது, பெண்களோட ஊர் சுத்துறது, பெண்கள் விஷயத்துல ரொம்பவே மோசமா நடந்துக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்காரு. அதுவும் இல்லாம இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்க. வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை தேடி போறதுலாம் எந்த வகையில நியாயமாகும் யுவர் ஆனர்? அதனால இவருக்கு தக்க தண்டனை கொடுக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்னு சொல்லி அபூர்வாவோட டிஃபென்ஸ் லாயர் வந்து கதையவே முடிச்சு இது பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம செரிக்கு இன்னும் லாயரே வந்த படம் இல்ல. நம்ம பூமியும் செரி வந்து லாயர் எங்கன்னு பூமியை பார்த்து கேட்க, இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியல, இந்நேரத்துக்கு வந்து இருக்கணுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா கஞ்சாடையில, என்ன பூமி, நீ ஏற்பாடு பண்ண லாயர் வரலன்னு கவலையா இருக்கியா? அவருக்கு நான் எப்பவோ காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். அவர் கண்டிப்பா இனிமேல் வந்து உனக்காக வாதாட போறது இல்ல பூமி, ரொம்ப யோசிக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி ஜெயிலுக்கு போயிடுவான், அதுக்கடுத்து குடும்பமா உட்காந்து அழுதுகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஓகே, உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படிங்கும் போது நம்ம சரி வந்துட்டு இல்ல, இது எல்லாமே தப்பு, நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே போயின்னு சொல்றாங்க. சரி, உங்க தரப்பு வக்கீல வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் தரப்புல வக்கீல இல்லைன்னு, சரி உங்க தரப்புல இருந்து வாதாட யாருமே வரல, அதனால இதோட முடிவை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்த வாக்குனாலையும் இந்த பையன் மேல இருந்த முந்தைய குற்றச்சாட்டுனாலையும் இந்த பையனுக்கு தக்க தண்டனை கொடுக்க போறேன்னு எழுத போறாரு. அந்த நேரத்துல அப்படி கோட்டை அதிர வைக்கிற மாதிரி நம்ம ககனோட என்ட்ரி மாசா கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, செரிக்கான லாயர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வராரு நம்ம ககன். உடனே பார்த்தோன்னே நம்ம கேபி மீரா முகத்துல சந்தோஷம், நம்ம பூமிக்கு அதை விட சந்தோஷம், எப்படியோ ஒரு வழியா லாயரை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செரிக்காக வாதாட இந்த லாயர் இருக்கிறாங்க. உடனே அந்த லாயர் வந்து கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சில கேள்விகள் கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இந்த எஸ்பி சூர்யாவிடம் நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன்னு சொல்லி எஸ்பி சூர்யா வந்து மேடைக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. உடனே அவரும் வராரு. உடனே வணக்கம் சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, நீங்க இவரை எங்க வச்சு பிடிச்சிங்க அப்படிங்கும்போது, கெஸ்ட் ஹவுஸ்ல தான் பிடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. கெஸ்ட் ஹவுஸ்ல பிடிச்சிங்க, எப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல பார்க்கும்போது நான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டேன். அரெஸ்ட் பண்ணீங்களா? சரி, யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க சரி அரெஸ்ட் பண்ணீங்க? லில்லி எப்ப உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? லில்லி வந்து நான் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஓகே, நீங்க நல்லா கேட்டுக்கோங்க யுவர் ஆனர், ஒரு பொண்ணு கம்ப்ளைண்டே குடுக்கறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண முடியும் நம்மளால? அந்த பொண்ணு சம்பவம் நடந்த அன்னைக்கே எப்படி ஒருத்தரால வந்து இப்பதான் நடந்திருக்கு, இன்னைக்குதான் நடந்திருக்குன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? அதுவும் அந்த பொண்ணு இவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்டே குடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க வேணும்னே சரிய ஃபைல் பண்ணி வேணும்னே இவரை மாட்டி விடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. உடனே எப்ப எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படிங்கும் போது, நான் உடனே எஃப்ஐஆர் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க இவரான நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணல. இவருக்கும் எஸ்பி சூர்யாவுக்கும் சரிக்கும் யாருக்குனே முன்பக்கம் இருக்கு. அதை வச்சுட்டு பயன்படுத்தி இவர் மேல தப்பான ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணி இவரு தன்னோட சுய இதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் மேல எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியல யுவர் ஆனர், செரிய வந்து அவர் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு இவங்க எல்லாமே செரிய மாட்டி விடணும், செரிய இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரும் கூட்டுத்தனமா சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் கோர்ட்டும் யோசிக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டிஃபென்ஸ் லாயர் நம்ம அபூர்வாக்குள்ள லாயர் கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு ஜட்ஜு. உடனே டிஃபென்ஸ் லாயர் இருந்துச்சு, எங்களுக்கு கண்ணால் பார்த்த சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க. உடனே அவரு வந்து இந்த பொண்ணு அன்னைக்கு சாயங்காலம்
கூட்டிட்டு வந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேனையும் இந்த மாதிரி பொய்யா சொல்ல வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த செரி வந்து அந்த லில்லி பொண்ணு அன்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம இவரு இது தடவை இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை இந்த மாதிரி பெண்களை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்பவுமே அவர் அடிக்கடி வருவாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாரு. ஆனா நான் எதுவும் நீங்க கண்டுக்காதீங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சொல்லுவாரு. ஆனா இந்த வாட்டி இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நானும் இவர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, அந்த பொண்ணு கத்துனதை நான் என் காதால கேட்டேன் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து செரிக்கு அப்போசா கொடுத்துருவாரு. அண்ணா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எப்ப நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேன், நான் எப்ப பெண்களை கூப்பிட்டு வந்தேன், பொய் சொல்றாங்க யுவர் பொய் சொல்றாங்க யுவர் ஆனர்னு நம்ம செரியோ கத்துவாரு. ஓகே அப்படின்னு சொல்லி தீர்ப்பை எழுத போவாரு. அந்த நேரத்துல பார்த்தா பெல் அடிச்சிடும். ஓகே இதை நான் இன்னொரு நாள் தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி அவரை த கோர்ட் அர்ஜென்ட்னு சொல்லி கிளம்பி போயிடுவாரு. இங்க உடனே இப்ப எப்படின்னா வெளியெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து ககன் அனுப்பிச்ச லாயர் வந்துட்டு, ககன் இந்த வாட்ச்மேனை பத்தி நீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இல்ல எனக்கும் தெரியல, இது எல்லாமே போய் என் தம்பி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், இது எல்லாமே அந்த அப்புறவோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பூமி வந்து மாமா மாமா மாமான்னு ககன் வந்து கோட்டை விட்டு கிளம்ப போவாரு. மாமா மாமான்னு கூப்பிட போயிருவாங்க. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இப்ப நீ என்ன உறவு முறை வச்சுட்டு என்கிட்ட பேச வர, நான் செடியை வெளியெடுக்கிறத பத்தி தான் பேசணும், செடியை வெளியெடுக்க எனக்கு தெரியும், என் தம்பி எப்படி வெளியெடுக்கணும் எனக்கு தெரியும், அதை ஒண்ணு நீ சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும் போது, சரி ஏதோ நீ செடியை வெளியெடுக்கணும் சொல்றதுக்காக நிக்கிறேன், என்ன சொல்லு. அவ்வளவுதானே மாமா, நம்மளோட உறவு முடிஞ்சு போச்சா, இப்ப செடிக்காக மட்டும்தான் பேசணுமா, நீ என்கிட்ட என்ன சொல்ற, இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் செடியை பத்தி கேட்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ககன் வந்து கோவப்பட, திரும்ப செடியை பத்தி இங்க பாருங்க, இது எல்லாமே அந்த அபூர்வாவோட திட்டம் தான், அபூர்வாக்கும் நட்சத்திராக்கும் செடிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், செடிய நட்சத்திரா வாழ்க்கையில இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக இது பண்ண வேலைதான் இவ எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறவோட திட்டம். அதுவும் இல்லாம லில்லி எங்க இருக்கானே தெரியல, அவளுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்கா, லில்லி கிட்டையும் உண்மையை வாங்க முடியல அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ககன் வந்து அவரோட லாயர்ட்ட பேசியிருப்பாரு. இப்ப என்ன பண்றது, வேற என்ன வழி இருக்கு அப்படிங்கும் போது, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இப்போ கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு, இப்ப வேற வழியே இல்லை நமக்கு, அந்த லில்லி பொண்ணே வந்து இவர் மேல தப்பு இல்ல, அன்னைக்கு இவங்கதான் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து உண்மையா சொன்னா மட்டும்தான் உங்க தம்பி வந்து காப்பாற்றப்படுவான், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, அவருக்கு ஜெயில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப லில்லியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ககனும் பூமி பேசிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அப்புறவோட திட்டம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ உன்னோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என் தம்பியை எப்படி வெளியெடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு கோச் கிட்ட போயிடுவாரு. நம்ம ககன் வந்து கோச்சுக்கிட்டு போயிடுவாரு. திரும்ப வீட்டுல போய் நம்ம சாரதா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்னப்பா ஆச்சு ககன், வெளியே எடுத்தியா, என்ன சொன்னாங்க, சரி வெளியே வந்துட்டானாங்க எங்க போது, இல்லம்மா நான் எப்படியோ வெளியே எடுத்துடலாம்னு நினைச்சா கடைசியில அந்த அபூர்வா அதுக்கும் ஆப்ப வச்சு வாட்ச்மேனை வந்து ஒரு ஆதாரமா கொண்டு வந்து அவர் வந்து வாட்ச்மேன் வந்து செரிக்கு எதிராக சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப வந்து ஆதாரம் வந்து செரிக்கு எதிராக ரொம்பவே அதிகமாயிட்டு, இப்ப வேற வழியே இல்லை, அந்த பொண்ணு மட்டும் உண்மையை சொன்னாதான் வந்து வெளியெடுக்க முடியும், லாயர் வர சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த லில்லி எங்கடா இருக்கா, லில்லி எங்க இருக்கான்னு தெரியலமா, அந்த அப்புறம் அவளையும் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எங்கேயோ பாதுகாப்பா மறைச்சு வச்சிருக்கா, எங்க வச்சிருக்கா என்ன வச்சிருக்கான்னு என்ன யாருக்கும் தெரியலமா, அப்போ இதுக்கு வேற வழியே இல்லை, நீ பூமி கிட்ட நீயும் பூமியும் சேர்ந்துதான் செடியை வெளியெடுக்கணும் அப்படின்னா, இது நானும் பூமியுமான்னு திரும்பி பார்ப்பாரு. உடனே என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவளோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என் தம்பி எப்படி வெளியெடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதா வந்து, என்ன ககன் இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை, உன் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், காப்பாற்றப்படணும்னா நீ வந்து பூமியோட சேர்றதுல என்ன தப்பு இருக்கு, நீ ரிஸ்க் எடுக்க போறியா, ஒருவேளை இப்ப நான் எதுக்கு உன பூமியோட சேர சொல்றேன், பூமியும் அபூர்வா வீட்டுல அபூர்வா அங்க என்ன நடக்குன்னு பூமிக்கு தான் தெரியும், அவ உன்கிட்ட சொன்னானா நீங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே எடுத்தீங்கன்னா சரி ஈஸியா வெளியே எடுத்துடலாம், நீ அவ உன்னோட சொந்த கோபத்தை வச்சுட்டு இப்ப நீ ஒதுக்கி வச்சனா நாளைக்கு செடிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ, உன்னால வெளியே எடுக்க முடியலன்னா உனக்கு இப்போ வந்து செடிக்காக நீ பூமி கிட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு அண்ணனா நீ முடிவெடு, உன்னோட சொந்த கதையை வச்சு இதுக்கு முடிவெடுக்காத ககன், எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி சரி நம்ம ககனை வந்து எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி அது இதுன்னு பேசி, சரிம்மா நீங்க சொல்றது கரெக்ட் தான், செடியோட வாழ்க்கையில என்னால ரிஸ்க்ல விட முடியாது, அதனால சரி நீங்களே அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க, எது நீ தானே கோர்ட்ல வச்சு எனக்கு உன்னோட உதவியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்ன, இப்ப மட்டும் நான் பேசணுமா, நீ ஏன் போன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள ஓடி போயிருவாங்க. உடனே இங்க வந்து கால் பண்ணுவாங்க, ஏன்னா சாரதா முன்னாடியே பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, கால் பண்ணுவாங்க பூமி மொட்டை மாடியில போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதே மாதிரி கால் வந்துடும், ஐ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு,
யார் நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏய் என்ன அதுக்குள்ள யார் நீங்க, என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா, நீ என்ன என் நம்பரை சேவ் பண்ணலையா அப்படின்னு கேட்பாரு. நீங்க தான் என்னை உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, அப்பவே உங்க நம்பரையும் நான் டெலீட் பண்ணிட்டேன், இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் சரி விஷயமா தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நான் உன்னை நேர்ல பார்க்க நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே உங்க வீட்டுக்கு வரவா மாமா, வீட்டுக்குலாம் ஒன்னும் நீ வர தேவையில்ல, நான் லொகேஷன் அனுப்புறேன் அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. இது எப்படியோ மாமா சரிக்காக பேசினாரோ, எனக்கு எதுக்காக என்ன பார்க்கணும் பேசினாரோ, எப்படியோ பார்க்கணும்னு சொல்லிட்டாருலன்னு நம்ம பூமியும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவாங்க. இதை பின்னாடி இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம அபூர்வாவும் நட்சத்திரமும். மம்மி இப்பவே இது அப்பா கிட்ட சொல்லலாம், பேபி இப்பவே அப்பா கிட்ட சொன்னி இது பண்ண வேண்டாம், நம்ம வந்து அவ ஆதாரத்தோட இது பண்ணுவோம், இவ எப்பயும் இப்ப ககனை பார்க்க தானே போறா, நீ அவளை வீடியோ எடுத்துட்டு வந்து வீட்டுல உங்க அப்பா கிட்ட காட்டு, அதுக்கடுத்து துப்பாக்கியால எடுத்து சுடுவாரு, அதுக்கடுத்து இவளுக்கு அப்பதான் பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி நம்ம நட்சத்திரமும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பூமியை ஃபாலோ பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா கோயில்ல நம்ம சாரதாவும் பூரணியும் வராங்க. பூரணிக்கு யாருக்கேனே கோவத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த பிந்து சிவா கல்யாணம் நடந்தது. அதுவும் இல்லாம இப்ப சாரதா வந்து பூமிக்காக பேசுறது அதை விட சுத்தமா பிடிக்கல. அம்மா இப்ப கூட நீங்க கோயில்ல என்ன சாமி கிட்ட என்ன வேண்டியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பூமி எப்படியாவது வந்து திரும்ப கங்கனாவோட சேரணும் தானே வேண்டியிருப்பீங்க. ஆனா நான் என்ன வேண்டும்னு இப்ப சொல்லிடுறேன், எனக்கு அந்த பூமி இனிமேல் இந்த ஜென்மத்துல ககனா கூட சேரக்கூடாது, அவ நம்ம குடும்பத்துல இனிமேல் ஆளே கிடையாது, என் வாழ்க்கையை இருளாக்கிட்டு அவ மட்டும் சந்தோஷமா வாழலாம் நினைச்சா நான் விடுவேனா? பூமி எனக்கு கரெக்ட் மேட்ச் தாராதான். நான் தாராக்கும் ககனனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தான் நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்ட போறேன், நான் அதைதான் நடத்தியும் காட்டுவேன், வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பூர்ணி இதெல்லாம் என்ன எதிர்த்து பேசுறது, இங்க பாரு உங்களுக்கு என்னமா பெத்த பொண்ணை விட உங்களுக்கு வந்த மருமக உங்களுக்கு பெருசா போயிட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க பாரு நீயும் கவனம் எனக்கு ஒரு ரெண்டு கண்ணு மாதிரி, அவ என்னோட மனசாட்சி மாதிரி பூமி, அவ எப்பவும் எல்லாரும் நல்லதுக்காக தான் பண்ணுவா, அவ இந்த மாதிரி தப்பு பண்ணான்னு சொன்னேன் நான் நம்பவே முடியாது அப்படின்னு சாரதா இப்பவே பூமிக்கா சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க. தாராக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே இது என்னது, இது பூமி மேல இவ்வளவு நாள் உயிரா இருந்தா போரி, ஆனா இப்போ அவளை இந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கிட்டேன், இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது, என் மகனும் மருமகளும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும், சீக்கிரமே அவங்கள சேர்த்து வை கடவுளேன்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா சரி நீ போய் விளக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சாரதா. இவங்களும் விளக்கு வாங்கலான்னு கீழே படிக்கட்டுல இறங்கி வரும்போது பார்த்தா பிந்துவும் சிவாவும் கை கோத்துல சந்தோஷமா இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்குன்னு கோயிலுக்கு சந்தோஷமா கோயிலுக்கு சாமி கும்பிட பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே பிந்துவும் பூர்ணியை பார்த்துருவாங்க, பூர்ணியும் பிந்துவை பார்த்துருவாங்க. உடனே பூர்ணி வந்து கண்டுக்கிடாம இருப்பாங்க. உடனே பிந்து வந்து பூரி நல்லா இருக்கியா பூரி அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏய் என்ன இப்ப என்ன நடிக்கிறியா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு என் முன்னாடி வந்து வெறுப்பேத்துறதுக்காக ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்ல, அவன் என்ன காதலிச்சவன், அது எப்படி அவன் என்ன காதலிப்பான், என் கூட மனமேட வர வந்தவன தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஏன் நீ மட்டும் என்ன நீ என்னை காதலிக்கிறேன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன இப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துருவீங்களா, கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, அந்த கடவுளே உங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுப்பாங்க, நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியா இருக்கவே விட முடியாது அப்படின்னு சொல்லி நேரா போய் சபிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. தின்னார் எடுத்து அவங்க ரெண்டு மேலையும் அப்படி குபுன்னு மேல தூக்கி போட்டு, உங்க வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் சந்தோஷமாவே இருக்க போறது இல்ல, என் வாழ்க்கையை நரகமாயிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா, உங்களுக்கு சந்தோஷம் இனிமேல் எப்பவுமே கிடைக்க போறது இல்லை, நீங்க ரெண்டு பேரும் நாசமா தான் போவீங்க அப்படின்னு சொல்லி திருநீரை கொண்டு சபிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பூரி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி பிந்துவும் சிவாவும் இப்ப எதுக்கு நீங்களை சபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. உடனே என்ன உங்களுக்கு என்ன தேவையில்லாம எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்துருவீங்களா, உங்க ரெண்டு பேர்த்தாலதான் மன உளைச்சல் ஆகி அப்படி எனக்கு இருக்க எனக்கு தலைவலி வந்து நான் டிப்ரெஷனுக்கு போய் என் வாழ்க்கையே இவ்வளவு மோசமானதுக்கு யாரு காரணம், நீங்க ரெண்டு பேர் தானே காரணம், சிவா நான் உன்னை மட்டும் என் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாவையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க. உடனே சாரதா இவ என்னடா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்க்க உடனே அடிக்க கை வாங்குவாங்க நம்ம பூரி வந்து பிந்துவோ. உடனே கையை பிடிச்சிருத்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, யார் மேல கை வச்சுட்டு இருக்க அப்படின் போது, சாரிமா நீ முதல்ல போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல அந்த திருநீரை ஃபுல்லா கொட்டினாங்கல்ல, அதை ஃபுல்லா சேலையில சாரிமா அவ ஏதோ கோவம் கல்யாணம் நடக்கலங்கிற கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவ பண்றது எதையும் நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்கடா மன்னிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கட்டி தின்னாரை ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டு இருப்பாங்க மேல ஃபுல்லா. இங்க இருந்து பின்னாடி பார்த்தா மீராவும் அபூர்வாவும் படிக்கட்டுல வந்துட்டு இருப்பாங்க. ஏய் இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாரதா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சாரதா தான் சபிச்சிட்டாங்களோன்னு நினைச்சு, ஏய் சாரதா என்னடி உன் பொண்ணு கல்யாணம் நடக்கலன்னு என் பொண்ணு வாழ்க்கையை நீ சபிச்சுக்கிட்டு இருக்கியா, நீ எல்லாம் மனுஷியா, எப்பவுமே அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுவ, உன் பொண்ணு அந்த மாதிரி தானே இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்கள தப்பா பேசி அவங்களை கைவங்க வராங்க. உடனே நம்ம அபூர்வா
இவளை அடிச்சு நீ பாவத்தை சேர்க்காத மீரா, இவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி கேவலமான பிறப்புக்கெல்லாம் ஒரு பாடம் கத்துக் கொடுக்காமல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா ஒரு பக்கம் நம்ம இவங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடுத்து செரிக்கு தீர்ப்பு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? லில்லி இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாங்களா, இல்ல ககனம் பூமி நீங்கள் சேருவாங்களா? ககன் பூமி இப்ப பார்க்க போறத நட்சத்திர வீடியோ எடுத்து சரச்சந்திராக்கு காட்டுவாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சீரியல் குட்டி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கியலை சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன்.